இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து சரியான டிராமாவ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுறா. அது மட்டும் இல்லாம இப்போ அவ சொல்றத கேட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! அஞ்சலி என்ன விட்டு போயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிராமாவ செஞ்சு முடிச்சுடுறா. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிருக்கு போராடுற சம்பவத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுத்தே ஆகணும். அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஈடுபாடோட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இப்போ விஷத்த குடிச்சிருக்கா. அதாவது இங்க பொய் சொல்றாளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பொய் சொல்லி மாட்டிக்கிட்டதுனால தான் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகும்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்கிருந்து போறத தவிர வேற வழியே கிடையாது. அதனால உண்மைய மட்டும் தான் செய்யணும். உண்மைய மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி வந்து இப்ப நான் திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்பிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே நம்பணும். அதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் டிராமா போடலாம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு தான் இந்த சிந்தாமணியும், அதே மாதிரி அஞ்சலியும் இங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம கார்த்திக்கோட கால்ல விழாத குறையா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க கார்த்திக், எனக்கு இந்த சொத்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்க மட்டும் எனக்கு இருந்தாலே அதுவே போதும்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த வீட்ட விட்டு வெளிய போக சொன்னோனே, அ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி ஒரு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, பில்டப்லாம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவங்க அஞ்சலி இருந்துட்டு, நான் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சேன் கார்த்திக். நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோஃபால சாய ஆரம்பிச்சுறா. அவ உண்மையிலேயே விஷத்த குடிச்சாளா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா குடிச்சா. கொஞ்சம் அதாவது வெளிய இருந்து வரும்போது தான் குடிச்சா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா காப்பாத்திடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.